நம்ம நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். லைக் 50 வயசில் அவங்க ஜெயிச்சாங்க, 55 வயசில் எட்ட முடியாத தூரத்தை எட்டுனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு 30 வயசு தானே ஆகுது, 40 வயசு தானே ஆகுது, 50 வயசில் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தேடி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அது இல்லைங்க. 50 வயசில் அவன் ஜெயிச்சானா 20 வயசில் ஆரம்பிச்சிருப்பான், 30 வயசில் விழுந்திருப்பான், 35 வயசில் அடி வாங்கியிருப்பான், 40 வயசில் தோற்றுருப்பான். ஆனால் அவன் செய்கிற எஃபர்ட்டை கைவிடாமல் செஞ்சுட்டே இருந்திருக்கான். அதனால தான் 50 வயசில் ஜெயிச்சான். நம்ம இன்னுமே அப்படியே இருக்காமல் நம்மளும் நம்மளோட எஃபர்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க யாருமே பார்க்காத நாட்கள், யாருமே கவனிக்காத நாட்கள் கூட அவங்க வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. நம்ம யாருக்காகவும் வெயிட் பண்ண வேணாம். நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு விஷயத்த, இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்க வேணாம். எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரெடி ஆவாங்க. ரெடி ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் பாதியில் இருக்கவங்க, லைக் 35ல் இவ்வளோ வயசாகிடுச்சு, 40 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் நான் பண்ணுற எஃபர்ட்டுக்கு என்ன ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்னா, ப்ரோக்ரஸ் போயிட்டே தான் இருக்கும். நம்மளோட ப்ரோக்ரஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ரிசல்ட்டு தான் பெருசாக இருக்கும். ஸ்லோவாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கண்டினியூஸாக நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் ரிசல்ட்டு பெருசாக இருக்கும். ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போடுற எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ.